سبحان الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக அல்லாஹுடைய மார்க்கத்தை படிக்கின்ற இந்த சபையில் நம்மெல்லோரையும் அல்லாஹ் அமரச் செய்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் நேற்று நரகவாசிகளினுடைய அடையாளங்கள் குறித்து நாங்கள் பார்த்தோம். இன்றைய தினம் சுவர்க்கம் செல்பவர்களினுடைய உயர்ந்த பண்புகள் என்ற இந்த தலைப்பை மிக சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, சுவர்க்கம் செல்லக்கூடிய மனிதர்களுடைய அடையாளங்கள், சுவர்க்கம் செல்லக்கூடிய மனிதர்களுடைய பண்புகள் என்ன என்பது சம்பந்தமாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஏராளமான பண்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் நேற்று பார்த்தோம், நரகவாசிகளுடைய அடையாளங்கள், இன்னென்ன செயல்பாடுகள், இன்னென்ன விடயங்கள் அவர்கள் செய்கிற பொழுது அவர்கள் நரகவாதிகள் என்று சொல்லி குர்ஆன் சுன்னாவில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று சொர்க்கவாதிகள் குறித்தும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பல இடங்களில் பேசுகிறான். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களிலே பல இடங்களில் எங்களுக்கு இது சொர்க்கவாதிகளினுடைய பண்பு, இதை செய்தால் ஒரு மனிதன் சொர்க்கம் செல்லுவான் என்றெல்லாம் ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சொர்க்கவாசியினுடைய முதலாவது அடிப்படை பண்பு, ஒரு சொர்க்கவாதி என்று ஒருவரை சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் அவரிடம் இருக்க வேண்டிய முதல் அடையாளம், முதல் பண்பு, கத் அஃப்லஹல் முஃமினூன், மோமீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அப்போ மோமீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சூரா அல் முஃமினூனை ஆரம்பிக்கிறான். அப்போ ஈமான் உள்ள மனிதர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், இவர்கள் சொர்க்கவாதிகள், இதை கடைசியில் அல்லாஹ் சொல்வார். அப்போ எனவே முதலாவதாக ஒரு மனிதனிடம் ஈமான் இருக்க வேண்டும். நம்ம நேற்று பார்த்தோம், ஷிர்கு குஃபர் யார்கிட்ட இருக்குமோ அவர் நரகவாதி என்பது நேரடியாக குர்ஆன் சொல்லுகிற விடயம். அதே போன்று யார் ஒரு மனிதனிடம் ஈமான் சரியாக இருக்குமோ, நம்பிக்கை அகீதா சரியாக இருக்குமோ, அவர் ஒரு சொர்க்கவாதியாக இருப்பார். அப்போ நாங்கள் பல சந்தர்ப்பங்களில், பல பயான்களில், பல உரைகளில் ஈமான், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளுதல் என்ன என்பது சம்பந்தமாக நாங்கள் படித்திருக்கிறோம். அப்போ ஷிர்க், இணை வைப்பில்லாத ஒரு மனிதனுடைய நம்பிக்கை, கொள்கை, ஈமான் அது பலமாக சரியானதாக இருக்குமாக இருந்தால் அந்த மனிதன் வெற்றி பெற்று விட்டான். அப்போ இது சொர்க்கவாதியினுடைய முதலாவது அடிப்படை பண்பு. இப்போ இந்த வசனத்தில் இருந்து நாங்கள் அதை அப்படியே நிறுத்திவிட்டு இரண்டாவது ஒரு அடிப்படை இருக்கிறது. அந்த அடிப்படை இல்லாமல் யாரும் சொர்க்கம் செல்ல முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல் உம்மத்தி யதுகுலூனல் ஜன்னா. நாங்கள் நேற்று பார்த்த ஹதீஸில் இன்றைய அந்த கருத்து என்னென்றால், என்னுடைய உம்மத்தில் எல்லாரும் சொர்க்கம் செல்வார்கள், குல் உம்மத்தி யதுகுலூனல் ஜன்னா இல்லாமன் அபா, மறுத்தவனை தவிர. கீல உமை அபா யா ரசூலல்லாஹ், மறுத்தவன் என்றால் யார்? கால மன் அதாஅனி தഖலல் ஜன்னா வ மன் அஸானி ஃபக்கத் அபா, ரவாஹுல் புகாரி. யார் எனக்கு கட்டுப்படுவானோ அவன் சொர்க்கம் செல்வான். ஒமன் அசானி, யார் எனக்கு மாறு செய்வானோ அவன் மறுத்தவன் ஆவான். அப்போ மறுக்கிறவன் நரகம் செல்வான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுபவர் சொர்க்கம் செல்வார். அப்போ எனவே முதலாவது ஈமான், ரெண்டாவது இத்திபா ஒரு ரசூல், ரெண்டாவது என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முற்றுமுழுதாக ஒரு மனிதன் வாழ்க்கையில் பின்பற்றுவது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒமை யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுவாரோ அவர் மிக மகத்தான வெற்றியை அடைந்து விட்டார். அப்போ எனவே ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டால் மாத்திரம்தான் அவன் சொர்க்கம் செல்ல முடியும். இது அடிப்படை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், குல் அத்தீஉல்லாஹ் வர் ரசூல், நீங்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள் என்று நபியே சொல்லுங்கள். அப்போ எனவே அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ் கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை கட்டுப்படுங்கள். குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ், நீங்கள் உண்மையில் அல்லாஹ்வை நேசிக்கிறீர்கள் என்றால்
என்னை பின்பற்றுங்கள். அப்ப எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றாமல் ஒரு மனிதன் சொர்க்கம் செல்ல முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றாமல் யாரும் சொர்க்கம் செல்ல முடியாது. அப்ப அல்லாஹ் உடைய விடயத்தில் ஈமான் சரியாக இருக்கணும். ரெண்டாவது இத்திபா உர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். இதில் பிதத் செய்யக்கூடியவர்கள், புதிதாக மார்க்கத்தில் புதுசாக உண்டு பண்ணுவர்கள் எல்லாம் நரகத்தை நோக்கி செல்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதை நாம் விரிவாக நேற்று பார்த்தோம். இது இரண்டாவது. மூன்றாவது இப்ப பாருங்க, கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். மூன்றாவது பண்பு, சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள் தொழுகை அதில் உள்ளச்சத்தோடு தொழுபவர்கள். அல்லாஹ் தஆலா தொழக்கூடியவர்கள் என்று சொல்லவில்லை, ஒரு விடயத்தை சேர்த்து சொல்றான். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். அவர்கள் தொழுகையில் அல் குஷூ உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். தொழுகையில் அவர்களுடைய சிந்தனை ஒருமுகப்பட்டதாக, அவர்கள் அல்லாஹ்வை நோக்கி எப்படி உடம்பால் முன்னோக்கி இருக்கிறார்களோ, கிபிலாவை உடம்பால் முன்னோக்கி இருக்கிறார்களோ, அதுபோன்று உள்ளத்தால் அல்லாஹ்வை முன்னோக்கி இருப்பார்கள். அதனால தான் அறிஞர் சொல்வார்கள், கிபிலத்துல் ஜஸத், உடம்பினுடைய கிபிலா காபத்துல்லா, கிபிலத்துல் கல்ப் உள்ளத்திர கிபிலா எது? உடல் எதை நோக்கி நின்று நாங்கள் சொல்லுவோம்? உடல், எங்களோட உடல் காபத்துல்லா நோக்கி. உள்ளம் சொல்லுவோம் கிபிலத்துல் ஜஸத், உடம்புடைய கிபிலா காபத்துல்லா. கிபிலத்துல் கல்ப் உள்ளத்துடைய கிபிலா அல்லாஹ் நோக்கி இருப்பார். அவருடைய சிந்தனை தொழுகையில் சரியாக இருக்கும். சரியான முறையில் எந்த ஒரு கவனத்தை சிதற விடாமல். இப்போ உதாரணமாக நீங்கள் பள்ளிக்குள்ள வாரீங்க, 10 வருஷமாக தொழுகிறவரால் இங்கால சொல்லாமல் அங்கால பார்த்து தொழுதுட்டீங்கன்னா என்ன செய்வீங்க? ஏன்னா 10 வருஷமாக தொழுகிற கிபிலா எங்காலத்திலேன்னு சிரிப்பீங்க. 10 வருஷமாக தொழுது அல்லாவை முன்னோக்காமல் வேற உலகத்தை நோக்கி நீங்கள் பார்த்துட்டு சிந்திச்சுட்டு இருந்தால் மலக்குமார்கள் எப்படி எங்களை பார்த்து சிரிப்பாங்க? 10-20 வருஷமாக தொழுகிறா, இன்னும் உள்ளத்திர கிபிலா அவன் சரி செய்யலை. அப்போ எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய உள்ளத்தினுடைய கிபிலா அது அல்லாவை நோக்கி இருக்க வேண்டும், சரியாக இருக்க வேண்டும். எனவே இந்த ஒரு விடயத்தில் சொர்க்கவாதிகள் மிக கவனமாக இருப்பார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகை ஆளிகளுக்கு கேடு உண்டாகட்டும். தொழாதவர்களுக்கும் அழிவுதான். தொழுகையில் ஒரு பராமுகமாக, தொழுகையில் உள்ளச்சம் இன்றி விட்டு விட்டு தொழக்கூடிய, தொழுகையில் கவனம் இல்லாமல் இருப்பவர்களுக்கும் கேடுதான். அதே மாதிரி தொழுகையில் சோம்பரித்தனத்தோடு இருப்பவர்கள், அது நிஃபாக்குடைய அடையாளம், முனாஃபிக்தனம். முனாஃபிகள் தான் தொழுகையில் சோம்பரிகளாக இருப்பாங்க. அப்போ எனவே ஒரு மனிதன் தொழுகையில் உள்ளச்சத்தோடு இருக்க வேண்டும். அப்போ அல்லாஹ் தஆலா சொர்க்கவாதிகளினுடைய மிகப்பெரிய அடையாளமாக இதை சொல்கிறான், அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன் வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஅரிதூன். அடுத்து அல்லாஹ் தஆலா சொர்க்கவாதிகளுடைய ஒரு அடையாளம் பண்பாக சொல்கிறான், அவர்கள் வீணான விடயங்கள், லகு என்று சொன்னால் உங்களுக்கு துனியாவுக்கும் பயன் இல்லை, மறுமைக்கும் பயன் இல்லை. உண்மையில் துனியாவுக்கு ஏதாவது ஒரு பயன் இருக்கிறது அல்லது மறுமைக்கு ஏதாவது ஒரு பயன் இருக்கிறது என்றால் நீங்கள் அதை செய்யலாம். எது ஆகிராக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கிறதோ அதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். துனியா ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையான விடயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இந்த ரெண்டுக்கும் எந்த ஒரு பயனும் தராத விடயங்களில் ஒரு மனிதன் நேரத்தை வீணாக்குவது என்பது இது சொர்க்கவாதிகளுடைய பண்பு இல்லை. வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஅரிதூன், அவர்கள் வீணான விடயங்களில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வார்கள், அதை புறக்கணித்து விடுவார்கள். இன்று வீணான விடயங்கள் அதிகமாக ஒரு மனிதன் ஈடுபடுவது என்பது நரகவாசிகளினுடைய அடையாளம் என்று நாங்கள் பார்த்தோம். நரகவாசிகள் என்ன சொல்லுவாங்க? வகுன்னா நஹூது மஅல் காயிதீன், வகுன்னா நஹூது மஅல் காயிதீன், நாங்கள் வீணர்களோடு சேர்ந்து வீணான விடயங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம் என்று நரகவாசிகள் சொல்வதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அப்பவே சொர்க்கவாதிகள் வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஅரிதூன், வீணான விடயங்கள், கேலி கிண்டல், நையாண்டி, நக்கல், வீணான பேச்சுக்கள், வீணான சண்டைகள், வீணான பொழுதுபோக்குகள், சும்மா வீணா பேசி கொண்டிருக்கிறது, சம்பந்தம் இல்லாத, மறுமைக்கு துனியாவுக்கு எதுக்குமே பிரயோசனம் இல்லாத விடயங்களில் ஒரு மனிதன் ஈடுபடுவது என்பது இது நரகவாசிகளுடைய அடையாளம். அதிலிருந்து விடுபடுவது சொர்க்கவாசிகளினுடைய அடையாளம் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அதே மாதிரி தான் வல்லதீன ஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், வல்லதீன ஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், ஜகாத் கொடுப்பார்கள். சொர்க்கவாதிகளுடைய அடையாளம் ஜகாத், அவர்களுடைய பொருளாதாரத்திலிருந்து
கடமையான ஜக்காத்தை கொடுப்பார்கள். அதே போன்று தர்மங்கள் சதக்காக்களை அவர்கள் செய்வார்கள். ஒரு மனிதன் ஜக்காத் வருஷா வருஷம் ஹிஜ்ரி கணக்கின் அடிப்படையில் வருஷா வருஷம் சிலாக்கள் ஜனவரி பிப்ரவரி பழகிருக்கிறாங்க. அப்படி அல்ல, அதில் 10 நாள் என்ன கூட வரும், இதில் ஹிஜ்ரியில் 10 நாள் குறைய வரும். அப்போ நீங்கள் ஒரு 3 வருஷம் ஜனவரி பிப்ரவரி ஜக்காத் கொடுத்தீங்கன்னா ஒரு மாதம் குறையும், ஒரு மாதம் இந்த விடுபடும். ஜக்காத் கொடுக்காம ஒரு மாதம் விடுபடும். இப்போ இந்த ஷாபானில் கொடுத்தீங்களா அடுத்த ஷாபான், இந்த ரமதானா அடுத்த ரமதான். அப்போ எனவே இந்த ஜக்காத்தை வருஷா வருஷம் நீங்கள் கொடுத்துடணும். ஜக்காத்தை நீங்கள் கொடுக்காமல் சதக்கா எவ்வளோ செஞ்சும் பிரயோசனம் இல்லை. ஜக்காத் கொடுக்காம உதாரணமாக நீங்கள் 100% ஜக்காத் மொத்தமாக வருகிற தொகையில் ஜக்காத் நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஜக்காத் கொடுக்காம தர்மம் செஞ்சு எந்த பிரயோசனம் இல்லை. விளைஞ்சல சொல்றது, ஜக்காத் கொடுக்காம கடமை நிறைவேற்றணும். ஒரு ஆள் இஷா தொலை இல்லை, அவர் கியாமுல்லைல் தொழுது ஒரு பிரயோசனம் இல்லை. அதனால எந்த ஒன்றையும் அவர் சாதிக்க போறது இல்லை. முதலாவது கடமை. அப்ப எனவே வல்லதீன ஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், சொர்க்கவாதிகள் ஜக்காத்தை கொடுப்பார்கள். ஜக்காத் கொடுக்கிற மனிதராக இருப்பது சொர்க்கவாதிகளுடைய ஒரு அடையாளம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே மாதிரி இந்த ஜக்காத் கொடுக்கிறதோட சேர்த்து அது கடமை. எப்படி நாங்கள் முன்பின் சுன்னத்துக்கள் தொழுகிறோமோ அதே போன்று ஜக்காத்தை கொடுத்து சதக்காவையும் அதிகமாக கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பது சொர்க்கவாதியினுடைய அடையாளம் என்பதாக வேறு இடங்களில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே மாதிரி தான் சொர்க்கவாதியினுடைய அடுத்த அடையாளம் வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், அவர்கள் தங்களது மறை உறுப்பை பாதுகாத்துக் கொள்வார்கள். ஒரு மனிதனுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஹராமான விடயங்களிலிருந்து அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தன்னுடைய கண் பார்வை அதை ஹராமானவற்றை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தன்னுடைய கை ஹராமானவற்றை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தன்னுடைய சிந்தனை ஹராமானவற்றிலிருந்து அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் தஆலா எங்க சொல்றான், வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுல மிக கவனமாக இருக்கணும். அல் ஐனான் தஸ்னியான், கண்கள் விபச்சாரம் செய்கிறது. ஜினாஹுமா அந்நதர், அதனுடைய விபச்சாரம் பார்வை என்று சொன்னார்கள். எங்களுக்கு தடுக்கப்பட்ட எந்தவித காரணம் இல்லாமல் தடுக்கப்பட்ட ஒரு ஆணை ஒரு பெண்ணை, ஆண் பெண்ணை பெண் ஆணை பார்ப்பது, அது ஆசையோடு இச்சையோடு பார்ப்பது கண் செய்கிற விபச்சாரம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனுக்கு அனுமதிக்கப்பட்ட சந்தர்ப்பங்களை தவிர்த்து வீணாக பேசுவது, வீணாக கதைப்பது, வீணாக பார்ப்பது என்பது அது மிகப்பெரிய குற்றம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சொர்க்கவாதிகள் வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன் இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலக்கத் ஐமானுஹும் ஃபஇன்னஹும் கைரு மலூமீன், மனைவிமார்களை தவிர, அவர்களுக்கு ஹலாலானவற்றை தவிர வேறு விடயங்களில் தங்கள் மர்மஸ்தானத்தை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள். அதே மாதிரி தான் சொர்க்கவாதிகள் வல்லதீன ஹும் லி அமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராஊன், அவர்கள் தங்களுடைய அமானிதத்தை சரியாக நிறைவேற்றுவார்கள். செய்த உடன்படிக்கை ஒப்பந்தத்தை அவர்கள் பேணிக் கொள்வார்கள். அமானிதம், யாராவது ஒருவர் ஒரு விஷயத்தை நம்பி சொன்னால், யாராவது ஒரு விஷயத்தை நம்பி ஒப்படைத்தால் அதை சரியாக அவர்கள் அதை பாதுகாப்பார்கள். பேச்சுக்கள், அதாவது வீட்டில் பேசுகிற பேச்சுக்கள் அல்லது 2 பேருக்கு மத்தியில் இருக்கிற பேச்சுக்கள், இதை அவர்கள் நீங்கள் யார்ட்டையும் சொல்லாதீங்க, இது அமானிதம் என்று சொன்னால் 3வது நபருக்கு அதை சொல்ல மாட்டார்கள். ஒரு பொருளை ஒப்படைக்கிறார்கள், இதை பாதுகாத்து தாங்க, திருப்பி எனக்கு அதை தரணும் என்றால் அதை சரியான நேரத்தில் கொடுப்பார்கள். அதே மாதிரி அவர்கள் செய்த உடன்படிக்கைகள், நான் 15ஆம் தேதி 4ஆம் மாதம் உங்களுக்கு இந்த கடனை திருப்பி தருவேன் என்றால் அவர் அதை கொடுப்பார்கள். வாக்கு மீற மாட்டார்கள். இன்றைக்கு சர்வசாதாரணம் வாக்கு மீறுவது, பொய் சொல்வது, இது முனாஃபிக்தனத்தினுடைய அடையாளம். பொய் சொல்வது முஸ்லிம், அதாவது சொர்க்கவாதிகளுடைய அடையாளம் அல்ல. நேற்று பார்த்தோம் நரகவாசிகளுடைய அடையாளம் பொய் சொல்வது. அப்ப எனவே வாக்குறுதியை வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராஊன், அந்த உடன்படிக்கை வாக்குறுதிகளை சரியாக நிறைவேற்றுவார்கள், அமானிதங்களை அவர்கள் பாதுகாப்பார்கள். வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன், அவர்கள் 5 நேர தொழுகைகளையும் பேணி பாதுகாப்பார்கள். தொழுகையை விட மாட்டாங்க. அசர் தொழுதா மகரிப் இல்லை, மகரிப் தொழுதா இஷா இல்லை, இஷா தொழுதா சுப இல்லை, இப்படி அவர்கள் தொழுகையில கவனம் இல்லாமல் இருக்க, அதாவது கவனத்தோடு இருப்பார்கள். தொழுகையில கவனம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க, கவனத்தோடு இருப்பார்கள். தன்னுடைய விடயத்தில், தன்னுடைய பிள்ளைகளுடைய விடயத்தில் தொழுகையில் சரியாக இருப்பார்கள். அதாவது முஹாஃபலா வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன், பேணி பேணி தொழுகை பாதுகாப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகையில் ஒரு மனிதன் கவனம் இல்லை என்றால், தொழுகை அவன் பேணி பாதுகாக்கவில்லை என்றால், தொழுகையில் அவன் உள்ளச்சத்தோடு இல்லை என்றால், தொழுகையை சரியாக நிறைவேற்றவில்லை என்றால் அவன் என்ன இபாதத் செஞ்சும் பிரயோசனம் இல்லை, எந்த வணக்கம் செஞ்சும் பிரயோசனம் இல்லை.
நாளை மறுமையில் முதலாவது ஒரு மனிதனிடம் விசாரிக்கப்படுவது தொழுகை குறித்து. நாளைக்கு இந்த தொழுகை சரியாக இருந்தால், இந்த ஃபர்லான கடமைகள் சரியாக இருந்தால் அந்த மனிதன் தப்பிச்சு விடுவான் முதலாவது கேள்வியில. அதன் பின்னால் ஒவ்வொரு விடயமா கேட்கப்படும். முதலாவது தொழுகை அவனிடம் சீரில்லை என்றால் அன்புக்குரிய சகோதரர்களை அவன் முதலாவதே மாட்டிக்கொள்வான். எனவே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சொர்க்கவாதிகள் வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன் உலாயிக ஹுமுல் வாரிசூன் அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ் ஹும் ஃபியா காலிதூன். இவர்கள் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தின் சொந்தக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப இந்த பண்புகள் எங்கிட்ட இருக்கணும். மேல நான் சொன்ன இந்த பண்புகள் எல்லாம் அல்லாஹ் தஆலா சூரா அல் முஃமினூன்ல எங்களுக்கு சொல்லி தருகிறான். இவர்கள் சொர்க்கவாதிகள். இந்த அடையாளங்கள் எல்லாம் சொர்க்கம் செல்லுகிற மனிதர்களுடைய அடையாளங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இது ஒரு பகுதி. அல்லாஹ் தஆலா இது சூரா அல் முஃமினூன் எடுத்து பாருங்க. அதுல அல்லாஹ் தஆலா ஓடருக்கு இந்த விடயங்களை சொல்றான். அடுத்து நீங்க சூரா ஆல் இம்ரான்ல பார்க்கலாம். சூரா ஆல் இம்ரான் 3வது அத்தியாயம் 133, 134, 135 வசனங்கள் நீங்க பாருங்க. 132 அல்லாஹ் சொல்றான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தி மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். நீங்கள் வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தி மிர் ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தின்பால் விரைந்து செல்லுங்கள், அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தின்பால் விரைந்து செல்லுங்கள். சொர்க்கம் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், இந்த வானம் பூமியினுடைய பருமனை ஒத்த சொர்க்கம். அந்த சொர்க்கத்தின்பால் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். வஸாரிஉ, விரைந்து ஓடி செல்லுங்கள். இலா மக்ஃபிரத்தி மிர் ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தின்பால். வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன், இந்த வானம் பூமியினுடைய பருமனை ஒத்த சொர்க்கத்தின்பால் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அது யாருக்கு தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது? தக்வா உள்ள மனிதர்களுக்கு, இறை உணர்வோடு வாழுகிற மனிதர்களுக்கு. தக்வா உள்ள மனிதர்கள் சொர்க்கம் செல்வார்கள். தக்வா உள்ள மனிதர்கள் சொர்க்கவாதிகளாக இருப்பார்கள். அந்த மனிதர்கள் சொர்க்கவாதிகள். அந்த தக்வா உள்ள மனிதர்களுடைய அடையாளத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிற பொழுது, அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضرா, அவர்கள் தங்களிடம் செல்வம் இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக செலவழிப்பார்கள். அதே மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கின்றாலும் செலவழிப்பாங்க. ரெண்டு நிலையிலும் தர்மம் செய்வார்கள். நான் அள்ளி கொடுத்தேன், இப்ப என்கிட்ட இல்ல, ஆனா என்கிட்ட இருக்கிறத நான் கொடுப்பேன் என்று அவர்கள் தர்மம் செய்வார்கள். இதுவும் சொர்க்கவாதிகளுடைய அடையாளம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், வல் காதிமீனல் கைல், கோபத்தை அவர்கள் விழுங்கிக் கொள்வார்கள். சொர்க்கவாதிகளுடைய அடையாளமா அல்லாஹ் சொல்கிறான், கோபத்தை அவர்கள் விழுங்கிக் கொள்வார்கள், அடக்கிக் கொள்வார்கள். கோபம் வரும். அன்புக்குரிய சகோதரர்களே, கோபத்தை வெளிக்காட்டுவது வீரத்தனம் அல்ல, வீரம் அல்ல. கோபத்தை கட்டுப்படுத்துறது தான் வீரம் அவசியம். அல்லாஹ் இங்க சொல்றான், எல்லா மனிதன், பைத்தியாரனும் கோபம் வரும், சின்ன பிள்ளைங்க கோபம் வரும், எல்லாரும் கோபம் வரும். கோபத்தை அடக்கி கொள்ள முடியுமானவர்கள் தான் உண்மையான வீரர்கள். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல் காதிமீனல் கைல், கோபத்தை அடக்கிக் கொள்வது மட்டுமல்ல, இது சொர்க்கவாசியினுடைய அடையாளமாக அல்லாஹ் சொல்கிறான், வல் காதிமீனல் கைல். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், வல் ஆஃபீன அனின் நாஸ், சொர்க்கவாதிகள் மக்களை மன்னிப்பார்கள். உள்ளத்துல அப்படியே அந்த கோபத்தை குரோதத்தை அடக்கி வச்சு, நான் பழி வாங்குவேன், நான் எப்படியாவது அவனுக்கு தண்டனை கொடுப்பேன் என்று இருப்பது சொர்க்கவாசியின் அடையாளம் அல்ல. எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதன் கோபத்தையும் குரோதத்தையும் உள்ளத்துல வச்சுக்கிட்டு இருப்பானோ அப்ப அவன் நிம்மதியா வாழ மாட்டான். மன்னிச்சு மறந்து விட்டுட்டு போனால் அவன் நிம்மதியா இருப்பான். அடுத்த மனிதர்களை பத்தி அவரை குறைகளை தேடுவது, அடுத்த மனிதர்களுடைய குறைகளை உள்ளத்துக்கு கொண்டு வாரது, அடுத்த மனிதர்களை பத்தி உள்ள பொறாமை, வஞ்சகம், கோபம் என்பது குப்பைகள். உள்ளம் என்ற அந்த பூந்தொட்டிக்குள்ள அந்த குப்பைகளை கொண்டு போய் போட்டா எப்படி அது சுத்தமா இருக்கும்? அதை வெளியே எடுத்துருங்க. நல்லெண்ணம் அழகுபடுத்துங்க, உள்ளத்தை அழகுபடுத்துங்க. நல்லெண்ணம் என்ற வாசனை திரவியம், மன்னிப்பு என்ற வாசனை திரவியத்தினால் உள்ளத்தை அழகுபடுத்துங்கள். அல்லாஹ் சொல்கிறான், வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களை அவர்கள் மன்னிப்பார்கள். நீங்க எனக்கு என்ன அநியாயம் செஞ்சாலும் பரவாயில்லை, நான் அல்லாஹ்வுக்காக மன்னிக்கிறேன். மன்னிப்பதன் மூலமாக அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை அதிகப்படுத்துவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மன்னிச்சு பாருங்க, அல்லாஹ் உங்களோட கண்ணியத்தை அதிகப்படுத்துவான். எனவே அல்லாஹ் சொல்கிறான், சொர்க்கவாதிகளுடைய பண்பு வல் காதிமீனல் கைல வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களை மன்னிப்பார்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், இந்த நல்லுபகாரம் செய்யக்கூடிய நற்குணமுள்ள இந்த மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இந்த மனிதர்கள் அல்லாஹ் நேசிக்கிறான். மேலும் அவர்களுடைய பண்பு அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ஸக்கருல்லாஹ ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், அவர்கள் ஏதாவது பாவத்தையோ அசிங்கமான விடயங்களையோ மானக்கேடான விடயங்களையோ அவர்கள் செய்தால் ஸக்கருல்லாஹ், அல்லாஹ்வை ஞாபகம் செய்வார்கள். ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், தங்களுடைய பாவங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அப்ப இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்கள் சொர்க்கவாதிகளுடைய பண்பு இஸ்திக்ஃபார், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வார்கள்.
அதிகமா அல்லாஹ் திக்ர் செய்வார்கள். அவருடைய வாயிலிருந்து சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்தி, சுப்ஹானல்லாஹில் அஸீம் வரும். ஃபஸ்தக்ஃபிரு லிதுனூபிஹிம் அஸ்தக்ஃபிருல்லாஹ், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், ஃபஸ்தக்ஃபிரு லிதுனூபிஹிம், யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு யா அல்லாஹ். தௌபா இருக்கும், இஸ்திக்ஃபார் இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ் வலம் யுஸிரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். அவர்கள் ஒரு விடயத்தை அவர்கள் தெரிந்தால், ஒரு பாவத்தை செஞ்சாங்க அல்லது ஒரு அசிங்கமான விடயத்தை செஞ்சாங்க அல்லது பாவத்துல தொடர்ந்து செஞ்சு கொண்டிருந்தாங்க, இப்ப அவர்களுக்கு இது பாவம் என்று தெரிய வந்தால் உடனே அவர்கள் அதை விட்டு விடுவார்கள், அந்த பாவத்தை விடுவாங்க. இந்த தக்வா உள்ள மனிதர்கள், இந்த சொர்க்கவாதிகள் பிடிவாதமாக இருக்க மாட்டாங்க. பிளண்டு தெரிய வந்தா விட்டுருவாங்க. இன்றைக்கு பாருங்க, இந்த பண்பு நிறைய மக்கள்கிட்ட அதாவது குறைந்து கொண்டே போகுது. நான் செய்யறதை செய்வேன், யாரும் எனக்கு சொல்லித்தரக்கூடாது. நான் செய்யறது சரியா பிள்ளையோ அதை நாங்கள் செய்வோம். பிளண்டு தெரியுது, ஆனால் விட மனசு இல்லை. ஏன்? ஊர் என்ன சொல்லுவாங்க, உலகம் என்ன சொல்லுவாங்க, அவங்களோட போட்டி இவங்களோட போட்டி. எங்கட பள்ளியில 150 சாண்டா அங்க 250 சான். அனாச்சாரம், பிதா, அதுல போட்டி. வழிகேடு, அதுல போட்டி. ஏன்? விடையலாது. இது பிழை, ரசூல் அப்படி காட்ட இல்ல. அதாவது நீங்க கடைசி பத்தை உயிர்ப்பீங்க, லைலத்துல் கத்ரை தேடி கடைசி பத்துல இத்திகாஃபிரீங்க, கடைசி பத்தை நீங்க நல்லா உயிர்ப்பீங்கன்னு சொன்னா முடியாது. ஏதாவது ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதுல 4 மணி வரைக்கும், இசாவில இந்த 4 மணி வரைக்கும் நிகழ்ச்சியை போட்டு அதுல கூட்டா தௌபா, கூட்டா இஸ்திக்ஃபார், தஸ்பீத்தோட இல்லாத, மார்க்கத்தில் இல்லாத எல்லா பிதாத்தையும் போட்டு அதுல அப்படியே ஒரு தந்தூரி மாதிரி சாப்பாடையும் போட்டு ஒரு விழாவாக கொண்டாடுகிற இந்த வழிகேடை இன்று பள்ளிவாசல்ல செய்யறாங்க. இங்க எதை வச்சு போட்டி நடக்குது? சஹன், எங்கட பள்ளியில் எத்தனை சான், உங்களோட பள்ளியில் எத்தனை சான். இப்படி எங்கேயாவது ரசூலோட காலத்தில் நடந்ததா? சஹாபாக்கள் செஞ்சாங்களா? தாபியங்கள் செஞ்சாங்களா? நல்ல அறிஞர்கள் வழிகாட்டினாங்களா? இல்ல. வழிகாட்டுல போட்டி. ஏன் இதை செய்றீங்க, இது பிழை. ஊர்ல என்ன சொல்லுவாங்க, மஹல்லா வாசியில் என்ன சொல்லுவாங்க, அங்க பாருங்க சாப்பாடு கொடுக்குறாங்க, அங்க சாப்பாடு இல்லையே, அங்க பிரியாணி கொடுக்குறாங்க, அங்க பிரியாணி இல்லையே. எதுல போட்டி வரணும்? அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதில் போட்டி வர வேண்டும். எதுல போட்டி வரணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதில், சுன்னாவை உயிர்ப்பிப்பதில். இதுலதான் சவர்களை போட்டி. இதுதான் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அழைக்கிறான். இந்த விடயங்களை சொல்லித்தான் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அழைக்கிறான். இந்த விடயங்களை சொல்லித்தான் சொர்க்கத்துக்கு போகணுமே தவிர, இதை செஞ்சுதான் சொர்க்கத்துக்கு போகணுமே தவிர, வழிகேடுகளையும் அனாச்சாரங்களையும் பிதஅத்துகளையும் செய்து அல்லாஹ்வை எப்படி நெருங்குவது, எப்படி நாங்க சொர்க்கம் போறது? அன்புக்குரிய சகோதரர்களே, பிழை என்று தெரிகிறதா, சொர்க்கவாதிகள் அதை விட்டு விடுவார்கள். வலம் யுஸிரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன். அவர்கள் செய்வது பிழை என்று தெரிந்து கொண்டு அதில் பிடிவாதமாக இருக்க மாட்டார்கள். அது பிழை என்று தெரிந்தால் விட்டுவிட்டு நல்லதை செய்ய ஆரம்பிப்பார்கள், நல்லதை தொடருவார்கள். இது நான் எடுத்து வச்சு சொல்ல நினைக்காதீங்க. சூரா ஆல் இம்ரானை பெரட்டுங்க, 133 134 வசனங்களை பெரட்டி பாருங்க. 3வது அத்தியாயம் 133 34 35 வசனங்களை பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? சொர்க்கவாதிகள் வலம் யுஸிரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன் உலாயிக ஜஸாஉஹும் மக்ஃபிரத்தும் மின் ரப்பிஹிம் வ ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹார் காலிதீன ஃபிஹா. இவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறான், இவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை கொடுக்கிறான். இப்படி நின்று வணங்குங்க, இப்படி இபாதத் செய்யுங்க, இப்படி இபாதத் செய்யுங்க, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். வழிகேட்டில், பிதஅத்தில், அனாச்சாரத்தில் மன்னிப்பு கிடையாது. குல்லு பிதஅத்தின் ضلاலா வ குல்லு ضلالத்தி ஃபின்னார். பிதஅத்துகள் அது வழிகேடு. வழிகேடு உங்களை நரகத்துக்கு தான் கொண்டு போய் சேர்க்கும். அது நல்ல வடிவத்தில் இருந்தாலும் சரி, அது எந்த இபாதத்தில வடிவத்தில் இருந்தாலும் சரி, பிதஅத் உங்களை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். சுன்னா உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். இது அல்லாஹ் சொல்கிறான். உலாயிக ஜஸாஉஹும் மக்ஃபிரத்தும் மின் ரப்பிஹிம் வ ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹார். அன்புக்குரிய சகோதரர்களே, இது அனைத்தும் சொர்க்கவாதிகளுடைய பண்பாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இது சூரா ஆல் இம்ரான். அதே மாதிரி தான் அல்லாஹ் தஆலா சூரா அல் ஃபுர்கானுடைய கடைசி வசனங்களை சொல்றான். சொர்க்கவாதிகள் இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா. அல்லாஹ்வுடைய அடியார்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் பூமியிலே பணிவாக நடப்பார்கள். நான் நேற்று சொன்னோம், பெருமை இருக்கக்கூடாது. பெருமை அது நரகவாசிகளுடைய அடையாளம். சொர்க்கவாசிகள் பணிவாக நடப்பார்கள். பணிவுண்டா என்ன? கீழே பார்த்துட்டு போறது மட்டுமல்ல. விளைஜா கீழே பார்த்துட்டு போறாரு, யாரையும் பேச மாட்டார், ரொம்ப சைலண்ட் ஆயிப்பாரு, அவர் பணிவாக இருக்கிறார். இல்லை சவர்களே, பணிவாக இருந்தால் அவர் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவார், மக்களோடு அன்பாக இருப்பார். குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுவார், மக்களை மதிப்பார். இதான் பணிவுக்கு அடையாளம். கிபிர், பெருமை, பத்ருல் ஹக்கி வ கம்துன் நாஸ், சத்தியத்தை புறக்கணிப்பார், மக்களை அவமதிப்பார். இதான் பெருமை. அதுக்கு மாற்றமானது பணிவு. இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அடியார்கள், இபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, அவர்கள் பணிவாக நடப்பார்கள். சொர்க்கவாதிகள் பணிவாக இருப்பார்கள் என்ற பெருமை இல்லை, பணிவாக இருக்கணும். எவ்வளவு உயர்ந்தாலும் பணிவு இருக்க வேண்டும்.
எல்லா மனிதர்களோடும் அன்பாக இருக்கிற, பண்பாக இருக்கிற, எல்லா மனிதர்களையும் மதிக்கிற, எல்லோருக்கும் நல்லதை சொல்லக்கூடிய, நல்ல முறையில் நடக்கக்கூடிய அந்த பணிவு எங்களிடம் இருக்க வேண்டும். இது சொர்க்கவாதியுடைய அடையாளம். வைதா காத்தபகுல் ஜாஹிலூன காலு சலாமா. ஜாஹில்கள் அவர்களோடு வந்து தர்க்கிக்க வந்தால், ஏதாவது விதண்டாவாதம் குதர்க்கம் செய்ய வந்தால், காலு சலாமா, சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்லி சென்று விடுவார்கள். ஒரு மனிதனுக்கு சத்தியத்தை விளங்கப்படுத்துவது வேறு. அசத்தியவாதிகள் வேணுமென்றே உங்களை தர்க்கம் செய்ய வந்தால், வேண்டுமென்றே உங்களை குழப்ப வந்தால், அல்லது உங்களை சூடேற்ற வந்தால், அல்லது உங்களுடைய நிலையை குலைக்க வந்தால், வேணுமென்று குதர்க்கம் செய்ய வந்தால் ஒதுங்கி விடுங்கள். ஒரு ஆள் மார்க்கத்தை படிக்க வராரு, கேட்கிறாரு, நீங்க சொல்லிக் கொடுங்க. அல்லது தெளிவுக்காக அவர் ஒரு கருத்தை சொல்றாரு, நீங்க விளங்கப்படுத்துங்க. அடிப்படை தெரியாமல், காரணம் இல்லாமல் உங்களோடு வீணாக விவாதிக்க வந்தால், வீணாக பேச வந்தால், வீணாக தர்க்கிக்க வந்தால், நேர விரயம். அதை கருத்தில் கொண்டு வைதா காத்தபகுல் ஜாஹிலூன காலு சலாமா, சலாம் என்று சொல்லி ஒதுங்கிருங்க. இதை நிறைய பார்க்கிறோம். அவருக்கு அலிஃபும் தெரியாது, பாவும் தெரியாது, குர்ஆனும் ஓத தெரியாது. ஆனா அவர் என்ன செய்வாரு? இமாம் புகாரிக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி பல பேர் இருக்கிறாங்க. ஷைத்தானுடைய தலையில் எப்படி போட்டிருக்கிறான்டா, அவர்களாக அறிவாளி என்று நினைத்து கொண்டு உலகத்தில் இருக்கிற எல்லாரும் வழிகாட்டில் இருக்கிறார்கள், எல்லோரும் பிழையில் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆதாரம் இல்லாமல், அடிப்படை இல்லாமல் பேசக்கூடியவர்களை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி ஒரு மனிதர் வந்தால், இப்படி வேண்டும் என்று உங்களோடு தர்க்கிக்க வந்தால் நீங்க ஒதுங்கிருங்க. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களது நேரத்தை உண்மையில் தகுதியானவர்களுக்கு மாத்திரம் கொடுங்க. வல் அஸ்ரின் அல் இன்சான் லஃபீ ஹுஸ்ர். காலத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்றான், காலத்தின் மீது சத்தியமாக. அடுத்த இரண்டாவதிலே அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னல் இன்சான் லஃபீ ஹுஸ்ர். மனிதன் எதில் இருக்கிறான்? நஷ்டத்தில் இருக்கிறான். அப்ப காலத்தை ஒழுங்கா பயன்படுத்தலண்டா அதை விட மிக மிக மோசமான விடயம் ஒன்றும் இல்லை. அதுதான் மிக மோசமானது. காலம், அதை நாங்கள் ஒழுங்காக பயன்படுத்தணும். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் வல் அஸ்ர். எனவே வைதா காத்தபகுல் ஜாஹிலூன காலு சலாமா, சொர்க்கவாதிகள், அல்லாஹ்வுடைய அடியார்கள் யாராவது அவர்களோடு தர்க்கிக்க வந்தால் சலாம் என்று சொல்லி ஒதுங்கி விடுவார்கள். அவர்கள் சொர்க்கவாதிகள் வல்லதீன யபீதுன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா, அவர்கள் தங்களுடைய இரவை ருக்குவிலும் சுஜூதிலும் கழிப்பார்கள். பிரியாணியோடு அல்ல, சொத்து பார்சலோடு அல்ல, பிதாத்தில் அல்ல, அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த முறையில் வல்லதீன யபீதுன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா, ருக்குவிலும் சுஜூதிலும் நிலையிலும் அவர்கள் கழிப்பார்கள். இரவை கழிப்பார்கள், இபாதத்தில் கழிப்பார்கள். அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையில் கியாமுலில் தொழுவார்கள். அல்லாஹ்வுக்கு விருப்பமான நிலையில் சுஜூதில் துஆ கேட்பார்கள். அல்லாஹ்வுக்கு விருப்பமான நிலையில் குர்ஆனை ஓதுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிலையை சொர்க்கவாதி ஏற்படுத்திக் கொள்வான். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களிடம் இந்த பண்பு இருக்கிறதா? வல்லதீன இதா அன்ஃபகு லம் யுஸ்ரிஃபு வ லம் யக்துரு வ கான பைன ذلك கவாமா. செலவு செய்கிற பொழுது அவர்கள் நடுநிலையாக செலவு செய்வார்கள். வீணாக ஊதாரித்தனம் பண்ண மாட்டார்கள், கஞ்சத்தனம் செய்ய மாட்டார்கள், நடுநிலையாக அவர்கள் செலவழிப்பார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வல்லதீன லா யதுஊன மஅ அல்லாஹி இலாஹன் ஆகர். அவர்கள் அல்லாஹ்வோடு வேறு தெய்வங்களை அழைக்க மாட்டார்கள். அல்லாஹ்வோட வேறு தெய்வத்தை அழைச்சா அவர் எப்படி சொர்க்கம் போவார்? வலா யக்துலூன அன்-நஃப்ஸ அல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக் வலா யஸ்னூன். அவர்கள் கொலை செய்ய மாட்டார்கள், விபச்சாரம் செய்ய மாட்டார்கள். சொர்க்கவாதிகளுடைய அடையாளத்தை அல்லாஹ் சொல்றான். அல்லாஹோடு வேறு தெய்வத்தை அவர்கள் அழைக்க மாட்டார்கள், சிறுக்கு செய்ய மாட்டார்கள், சமாதிகளிடம் போய் விழமாட்டார்கள், சமாதிகளிடம் போய் கேட்க மாட்டார்கள், சமாதிகளுக்கு சுயூத் செய்ய மாட்டார்கள், அல்லாஹ் அல்லாதவிடம் உதவி தேட மாட்டார்கள். சொர்க்கவாதிகள் வல்லதீன லா யதுஊன மஅ அல்லாஹி இலாஹன் ஆகர் வலா யக்துலூன அன்-நஃப்ஸ அல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக். கொலை செய்ய மாட்டார்கள். கொலை, வீணாக ஒரு மனிதனை கொலை செய்வது மிக பயங்கரமான பாவம். அதற்குள்ள சொர்க்கவாதிகள் செல்ல மாட்டார்கள், விபச்சாரம் செய்ய மாட்டார்கள். இந்த மனிதர்களை அல்லாஹு தஆலா சொர்க்கவாதிகள் என்று சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பண்புகள் எங்களிடம் வர வேண்டும். வல்லதீன யகூலுன ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம். அவர்கள் அந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் சொல்கிறான், யா அல்லாஹ் நரகத்திலே இருந்து எங்களை பாதுகாத்து விடு என்று அவர்கள் பிரார்த்திப்பார்கள். வல்லதீன யகூலுன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனி வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்தில் எங்களுக்கு நல்ல பிள்ளைகளை, சாலிகான பிள்ளைகளை, கண்குளிர்ச்சியான பிள்ளைகளை, சந்ததிகளை எங்களுக்கு தாய் என்று அவர்கள் கேட்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் சொர்க்கவாதிகளுடைய அடையாளத்தை அல்லாஹ் சொல்லி சொர்க்கவாதிகளுடைய பிரார்த்தனை அல்லாஹ் சொல்றான். வல்லதீன யகூலுன ரப்பனா, எங்கட ரப்பே, ஹப் லனா மின் அஸ்வாஜினா, எங்கட மனைவி மக்கள், வ துர்ரியாத்தினா, எங்கட பிள்ளைகள்ல யா அல்லாஹ் எங்கட கண்ணுக்கு கண்குளிர்ச்சியான எங்களுக்கு நல்ல இபாதத்கள் செய்யக்கூடிய நல்ல சாலிகான பக்குவமான பிள்ளைகளை யா அல்லாஹ் மனைவி மக்களை தந்துவிடு யா அல்லாஹ் என்று அவர்கள் கேட்பார்கள். இந்த மனிதர்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சூரா ஃபுர்கான் எடுத்து நீங்க கடைசியை வாசி பாருங்க. அவர்களை சொர்க்கவாதிகள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே இந்த பண்புகள் எல்லாம்
சொர்க்கவாதிகளுடைய பண்புகளாக அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான். இது எல்லாமே இன்னும் பல இடங்களில் அல்லாஹு தாலா ஆங்காங்கே சொர்க்கவாதிகளை பற்றி சொல்கிறான். ஹதீஸ்களில் சில பண்புகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து சொன்னார்கள். சொர்க்கவாதிகளுடைய பண்பு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எதுமனுலி சித்தமின் அன்ஃபுசிக்கும் அதுமன் லக்குமுல் ஜன்னah. நீங்கள் உங்களோட ஆன்மாக்களில் இருந்து 6 விடயங்களை பொறுப்பெடுத்தால் நான் உங்களுக்கு சொர்க்கத்தை பொறுப்பெடுப்பேன்னு சொன்னாங்க. நீங்க 6 விடயங்களை பொறுப்பெடுத்தா, நீங்க 6 விடயங்களை பொறுப்பெடுத்த உங்களோட ஆன்மாவில இருந்து நான் சொர்க்கத்தை உங்களுக்கு பொறுப்பெடுப்பேன். இந்த 6 பண்பு யாரிடம் இருக்கிறதோ அவர் சொர்க்கவாதி என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இத்மனுலி சித்தமின் அன்ஃபுசிக்கும் அதுமன் லக்குமுல் ஜன்னah. உஸ்துகு இதா ஹத்தத்தும் வஅஃபு இதா ஆஹத்தும் வஅத்து இதா துமின்தும் வஹ்ஃபது ஃபுரூஜக்கும் வகுல்லு அப்சாரக்கும் வகுஃபு ஐதியக்கும். 6 விஷயம் நாங்க எங்களை பரிசீலிக்கணும். ரமலான் எங்களை விட்டு போகுது, ரமலானுடைய காலம் முடிய போகுது. ரமலான் முடியறது இல்லை, ரமலான் திரும்பி திரும்பி வரும். ரமலானுடைய இந்த மாசம் முடிய போகுது. நாங்க எவ்வளோ இந்த பண்புகளை எங்க இடத்துல எடுத்துக்கொண்டோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, மல்லம் இதா கவுல ஸூரி வல் அமலி பி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ யதா தஆம வ ஷராப. யார் பொய்யையும் பொய்யான காரியங்களையும் விடவில்லையோ அவர் பசிச்சு தாகித்திருப்பதில் எந்த பயனும் இல்லைன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பொய்யை விடணும், உண்மை வரணும் வாழ்க்கையில. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்க 6 விடயங்களை பொறுப்பெடுத்தால் நான் சொர்க்கத்தை பொறுப்பெடுக்கிறேன். உஸ்துகு இதா ஹத்தஸ்தும், நீங்க பேசினா உண்மை பேசுங்க. இதிலே நிறைய பேர் மாட்டிக்கொள்றோம், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. இது என்கிட்ட இருக்குதா? பேசினா உண்மை பேசுங்க. உஸ்துகு இதா ஹத்தஸ்தும் வஅஃபு இதா ஆஹத்தும், நீங்கள் உடன்படிக்கை செய்தால், ஒப்பந்தம் செஞ்சால் அதை நீங்க நிறைவேற்றுங்க. நான் தாரேன், செஞ்சு கொடுங்க. நான் செய்வேன், செஞ்சு கொடுங்க. இந்த டேட்ல தருவேன், கொடுங்க. இந்த டேட்ல செய்வேன், செஞ்சு கொடுங்க. வஅஃபு இதா ஆஹத்தும் வஅத்து இதா துமின்தும், நீங்கள் நம்பி ஒரு பொறுப்போ ஒரு விடயமோ ஒப்படைக்கப்பட்டால் அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள். வஅத்து இதா துமின்தும், நம்பிக்கைக்கு பாத்திரமாக செயல்படுங்கள். உங்களோட மர்ம உறுப்பை, மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகுது அபுசாரக்கும், உங்களுடைய பார்வைகளை கீழ்த்தாழ்த்திக் கொள்ளுங்கள். சொர்க்கவாதிகள் உங்களோட மர்ம உறுப்பை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. வகுது அபுசாரக்கும், உங்களோட பார்வைகளை ஹராத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வகுஃபு ஐதியக்கும், உங்கள் கரங்களை அநியாயத்தை விட்டு நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள். இந்த 6 உங்கள்கிட்ட இருந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் உங்களுக்கு சொர்க்கத்தை பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். வெயில தொழுகை எல்லாம் நோம்பெல்லாம் இல்லையே, அப்ப இதை 6 மட்டும் செஞ்சா சொர்க்கம் போயிருவோமா அப்படின்னு யோசிப்போம். நீங்க உண்மை பேசுவராக இருந்தால், அல்லாஹ்ட விஷயத்துல உண்மையாக இருந்தா, நான் யா அல்லாஹ் உனக்கு இந்த உலகத்துல நான் கட்டுப்பட்டு நடப்பேன், நீங்க கொடுத்த வாக்குறுதியில சரியான முறையில தொழுகை நிறைவேற்றுவீர்கள். அல்லாஹ்க்கு உண்மையானவராயிருப்பீங்க. அல்லாஹ்க்கு உண்மையானவராயிருப்பீங்க. உண்மை என்பது மார்க்கம். அல்லாஹ் சொன்னதை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை எடுத்து நடப்பது உண்மை. அல்லாஹ்க்கு நீங்க செஞ்ச அதாவது ஒப்பந்தம். அலஸ்து பிரப்பிக்கும் அல்லாஹ் கேட்ட பொழுது, நான் உங்களோட ரப்பிலியான்னு கேட்ட பொழுது நாங்கள் என்ன சொன்னோம்? காலு பலா, நீதான் ரப்புன்னு சொன்னோம். அப்ப ரப்புங்கிறத நிரூபி. நாங்க ஒப்பந்தம் செஞ்சுட்டு வந்திருக்கிறோம் இந்த உலகத்துக்கு. யா அல்லாஹ் தொழுகை நிரூபிக்கிறேன். தொழுகை இல்லைன்னா எப்படி நாங்க ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவோம்? வஅத்து இதா துமின்தும், நாங்க அல்லாஹ் இடத்துல இந்த தீன் அமானிதமா பெற்றிருக்கிறோம். இன்னா அர்தனல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால் ஃபஅபைன யஹ்மில்ஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா வஹமலஹல் இன்சான். மனிதன் தான் சுமந்து கொண்டான். வானம் பூமி எல்லாம் பயந்தது அமானிதத்தை சுமக்கிறதுக்கு. நாங்க சுமந்து கொண்டோம். அப்ப நாங்க அல்லாஹ் இடத்துல அமானிதமாக இந்த உடலை எடுத்து வந்திருக்கிறோம், நாங்க இந்த மூச்சு எடுத்து வந்திருக்கிறோம், இந்த தீனை பெற்றிருக்கிறோம் என்றா, இந்த அமானிதத்தை நிறைவேற்றவில்லைண்டா. எனவே இந்த விடயங்கள் நாங்க கவனமாக இருக்கணும் அன்புக்குரிய சகோதரர்களே. இந்த 6 விஷயங்கள் எங்கிட்ட இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் சொர்க்கத்தை பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். அதே மாதிரி தான் அன்புக்குரிய சகோதரர்களே, மன் மாத வஹுவ பரீஉ மினல் கிப்ரி வல் குலூலி வத்தைன் தஹலல் ஜன்னah. யார்கிட்ட 3 பண்பு இல்லையோ அவர் சொர்க்கம் செல்லுவார். இந்த 3 பண்பும் இல்லாம மரணிச்சீங்கன்னா நீங்க சொர்க்கவாதி. யாரு? மன்மாத்த, யார் மரணிக்கிறாரோ, வஹுவ பரீஉ மினல் கிப்ர், பெருமை இல்லாம மரணிக்கணும். சத்தியத்தை ஏற்று அசத்தியத்தை விட்டு ஒதுங்கி வாழ்றதுதான் தவாதோ, பணிவு. அந்த பணியோட மரணிக்கணும். இப்போ ஒரு மனிதர் ஷிர்க்ல குஃப்ர்ல மரணிச்சா அவன் பெருமையில மரணிக்கிறார், அவருக்கு தெரியுது, ஆனா அவருக்கு மனசுல இடம் இல்லை. மன்மாத்த பரீஉ மினல் கிப்ர், பெருமையிலிருந்து விடுபட்டு, வல் குலூல், ஏமாற்றம் மோசடி இதுல இருந்து விடுபட்டு, வத்தைன், கடனில் இருந்து விடுபட்டு யார் மரணிக்கிறாரோ அவர் சொர்க்கம் செல்வார். நிறைய பேர் இன்றைக்கு இந்த கடன்ல மாட்டிக்கொள்றாங்க. கடன் இல்லாம ஈமானோட மரணிக்கிறது மிகப்பெரிய நல்ல மரணம் சகோதரர்களே. கடன் இல்லாம ஈமானோட மரணிக்கணும். கடனாளியாக யார் மரணிப்பாரோ அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார். அவருக்கு சொர்க்கத்துக்கு ஹராம், அவருக்கு சொர்க்கம் ஹராமாகிவிடும். எனவே கடன் இல்லாம மரணிங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 3 பண்புகளும் இருந்தால் அவர் சொர்க்கவாதி என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது மட்டுமல்ல சகோதரர்களே, நாங்க எங்களோட வாழ்க்கையில பார்க்கணும்,
சாதாரண சின்ன சின்ன விஷயங்களா நாங்க நினைக்கிறதுக்கெல்லாம் ரசூலா சொன்னாங்க சொர்க்கவாதி, சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க. ஒரு மனிதர் மன் ஆத மரீதன் அவ் ஸார அஹல்லஹு ஃபில்லாஹ், யார் ஒரு மனிதர் ஒரு நோயாளியை விசாரிக்க செல்கிறாரோ, ஒரு நோயாளியை சுகம் விசாரிக்க செல்கிறாரோ, அல்லது ஒரு அல்லாஹ்வுக்காக நேசிக்கிற ஒரு மனிதரை சந்திக்க செல்கிறாரோ, அப்படி போற நேரம் ஃபனாதாஹு முனாதின் ஃபிஸ் ஸமா, வானத்தில் ஒரு அழைப்பாளர் அழைத்து சொல்கிறார், அதாவது திபுத்த, நீ மனமாகிவிட்டாய், வதாப வம்சாக்க, நீ செல்கிற அந்த பாதை, நீ செல்லுகிற பயணம் அது மனமாகிவிட்டது, வதபவஅத மினல் ஜன்னதி மன்சிலா, நீ சொர்க்கத்தில் ஒரு இடத்தை பெற்றுக்கொண்டாய், நீ சொர்க்கவாதி என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஒரு நோயாளியை சுகம் விசாரிக்கிறது, அல்லாஹ்வுக்காக நேசிக்கிற ஒரு மனிதனை சந்திக்கிறதுக்காக பயணம் செய்யறதெல்லாம் எங்கட பார்வையில சின்ன விஷயமா இருக்கலாம். ஆனா நீங்க போற நேரம் தாப, நீ போற, அதாவது திபுத்த, நீ செல்கிறாயே, நீ மனமாகி விட்டாய், நீ செல்கிற இந்த பயணம் மனமாகி விட்டது, வதபவஅத மினல் ஜன்னதி மன்சிலா, சொர்க்கத்தில் நீ ஒரு இடத்தை பெற்றுக்கொண்டாய் என்பதாக மலக்கு அறிவிக்கிறார் என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம். அதே மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா மரத்தும் பிரியாதில் ஜன்னா ஃபர்தஉ, நீங்க சொர்க்கத்திர பூங்காக்களுக்கு நீங்க அந்த பூங்காக்களின் பால் போனால் நீங்க அதுல நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், கீல உமாரியாதுல் ஜன்னா, சொர்க்கத்திர பூங்கா உலகத்துல இருக்குதா அப்படின்னு சஹாபாக்கள் கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால ஹிலகுல் திக்ர், அல்லாஹ் பத்தி பேசப்படுற சபைகள் சொர்க்கத்திர பூங்காக்கள், இந்த சபை இது சொர்க்கத்திர பூங்கா. இந்த சபையில் அதிகமாக ஒரு மனிதன் இருக்கிறது என்பது அவன் சொர்க்கத்திர பூங்காவில் அவன் நேரத்தை செலவழிக்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம். அஹபுல் பிலாதில் அல்லாஹ் மசாஜிதுவா, அல்லாஹ்க்கு விருப்பமான அவனுடைய மாளிகையில் இருந்து கொண்டு சொர்க்கத்தினுடைய பூங்காவிலே ஒரு மனிதன் இருக்கிற சந்தர்ப்பம் தான் அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி பேசுகிற இந்த சபை. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். சொர்க்கவாதி இப்படியான இந்த பாக்கியங்களை அவன் அடைந்து கொள்ள அதிகமாக முயற்சிப்பான். அதே மாதிரி பெண்களுக்கு மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அற்புதமான ஒரு செய்தி என்ன தெரியுமா? ஆண்களுக்கு அப்படி சொல்லப்படல இந்த ஹதீஸ். இதா ஸல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா வஸாமத் ஷஹரஹா வஅதஅத் ஸௌஜஹா வஹஃபிலத் ஃபர்ஜஹா, இந்த நாலும் இருந்தால் கீல லஹா உதுகுலி அல் ஜன்னா மின் ஐ அப்வாபில் ஜன்னதி ஷிஅதி, அதாவது ஒரு பெண் இதா ஸல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, 5 நேரம் சரியாக தொழுது, வஸாமத் ஷஹரஹா, நோம்பு மாசத்துல சரியாக பிடிக்க வேண்டிய நோன்புகளை சரியாக கடமையான நோன்பை பிடித்து, வஅதஅத் ஸௌஜஹா, கணவனுக்கு நல்ல முறையில் கட்டுப்பட்டு, வஹஃபிலத் ஃபர்ஜஹா, தன்னுடைய மறை உறுப்பை பாதுகாத்து பக்குவமாக நடந்தால், இந்த நாளும் இருந்தால் அந்த பெண்ணுக்கு சொல்லப்படும் கீல லஹா, அவளுக்கு சொல்லப்படும் உதுகுலி அல் ஜன்னா, நீ சுவர்க்கத்துக்குள் நுழைந்து விடு. எப்படி சொல்லப்படும்? சொர்க்கத்துக்குள்ள நுழைந்து விடு. உதுகுலி அல் ஜன்னத மின் ஐ அப்வாபில் ஜன்னதி ஷிஅதி, சுவர்க்கத்தினுடைய விரும்பிய வாசலால் நீ சொர்க்கத்துக்குள்ள நுழைந்து விடு என்று சொல்லப்படும். சொர்க்கத்துக்கு 8 வாசல் இருக்குது. அதுல அர் ரய்யான், பாபு ரய்யான் ஒன்று இருக்குது. அதுல லா யதுகுலு ஃபிஹா இல்ல ஸாயிமூன், லா யதுகுலு ஃபிஹி இல்ல ஸாயிமூன், அதாவது அந்த வாசலால நோம்பாளிகள் மட்டும் தான் நுழைவாங்க. அது மாதிரி 8 வாசல் இருக்கிறது. இந்த 8 வாசல்களால், இந்த 8 வாசலில் நீ விரும்பிய வாசலால் சொர்க்கத்துக்குள்ள செல் என்று ஒரு பெண்மணிக்கு சொல்லப்படும். இந்த 4 பண்புகளும் இருந்தால், இந்த 4 பண்புகளும் இருக்கிற ஒரு பெண்மணி சொர்க்கவாதி. அன்புக்குரிய சகோதரர்களே, அதே மாதிரி தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் ஸல்லல் பர்தைன் தஹலல் ஜன்னா, யார் அஸ்ரையும் சுபுகையும் பேணி பாதுகாத்து தொழுது வருவாரோ, ஏனைய 3 தொழுகையும் தொழுகிறத்தோட இத கஷ்டமான நேரம் அதை பேணி பாதுகாத்து தொழுது வருவாரோ அவர் சொர்க்கவாதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இது போன்ற ஏராளமான செய்திகள், சொர்க்கவாதி 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 என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஏராளமான செய்திகள் வருகிறது. எல்லாத்துக்கும் முக்கியமாக வருகிற விடயங்கள் இந்த விடயங்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலே தக்வா உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் தக்வாவுக்கான அடையாளங்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். இன்னலில் முத்தகீன மஃபாஸா, தக்வா உள்ள மனிதர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் யாரு? ஈமான் கொண்டிருப்பார்கள், தொழுகை நிறைவேற்றுவார்கள், ஜகாத் கொடுப்பார்கள், சதக்கா செய்வார்கள். அப்ப இந்த தக்வா உள்ள மனிதர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். பொறுமையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். பொறுமையாளர்கள் அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு இருக்குது, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பான். அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விடயங்கள், நோன்பு காலம், நோன்பு வைக்கிறோம், அஸ்ஸௌமு லீ வ அனா அஜ்ஸி பிஹி, நோன்பு எனக்குரியது, நான் கூலி கொடுக்கிறேன் அல்லாஹ் சொல்றானே. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இபாதத்தினுடைய விஷயத்தில, வணக்க வழிபாடுடைய விஷயத்திலே அவர்கள் சரியாக பேணுதலாக இருப்பார்கள். இதெல்லாம் சொர்க்கவாதிகளுடைய அடையாளம். அதே மாதிரி தான் அன்புக்குரிய சகோதரர்களே, சொர்க்கத்துக்கு போற மனிதர்களுடைய பண்புகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் பல செய்திகள்ல இன்னும் சொல்லியிருக்கிறார்கள். அதெல்லாமே
நாங்கள் மேலே சொன்ன விஷயங்களோட தொடர்பட்டதாக இருக்கிறது. எனவே நாங்கள் ஏற்கனவே முன்னால சொன்ன, அதாவது திரும்ப ஒரு முறை நான் மீட்டி விட்டு முடித்துக் கொள்கிறேன். சூரா அல் முஃமினூன்ல சொல்ல பண்புகள்: ஈமான் சரியாக இருக்கணும், எங்களோட தொழுகை சீராக இருக்கணும், தொழுகையில உள்ளச்சம் இருக்கணும், தேவையில்லாத வீணான விஷயங்களிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்து கொள்ளணும், மர்மஸ்தானத்தை பாதுகாத்து கொள்ளணும், அதே மாதிரி ஜக்காத்தை கொடுத்து வரணும், அதே மாதிரி உடன்படிக்கைகள் அமானிதங்களை சரியாக நிறைவேற்றணும், தொழுகையை பேணி பாதுகாத்து வைக்க வேண்டும், உள்ளச்சத்தோடு தொழுகையை பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும், இந்த பண்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி இறை உணர்வோடு தக்குவாவோடு இருக்க வேண்டும், எல்லா நிலைகளையும் தர்மம் செய்ய வேண்டும், கோபத்தை அடக்கிக் கொள்ள வேண்டும், மக்களை மன்னிக்க வேண்டும், மக்களோடு அன்பாக இரக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நாங்க செய்யற பாவங்களை செய்துவிட்டால் அல்லாஹ்வை நினைக்க வேண்டும், அதிகமா திக்ர் செய்ய வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அதே மாதிரி பிடிவாதமாக இருக்கக்கூடாது, பாவத்தில் பிடிவாதம் இருக்கக்கூடாது, பிழையில பிடிவாதம் இருக்கக்கூடாது, வழிகேடுகளில் பிடிவாதம் இருக்கக்கூடாது. உடனே திருந்தி சொர்க்கவாதியாக மாறணும் என்றால் நாங்கள் பிடிவாதத்தை விட்டு நல்ல முறையில் மீண்டு தௌபா செஞ்சு நல்ல வழியில் பயணிக்க வேண்டும். அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே, இரவு வணக்கங்கள், இபாதத்துக்கள், அதே மாதிரி பணிவாக நடப்பது, பேணுதலாக நடப்பது, அதாவது மென்மையாக நடப்பது, இதை எங்களோட வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளணும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே மாதிரி தான் உண்மை பேசணும், அதே மாதிரி உடன்படிக்கை நிறைவேற்றணும், அதே மாதிரி நாங்க செய்த ஒப்பந்தங்களை அமானிதங்களை சரியாக நிறைவேற்ற வேண்டும், அதே மாதிரி பார்வைகளை கீழ்த்தாழ்த்த வேண்டும், அதே மாதிரி மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், கைகளை அநியாயங்களை விட்டு தடுத்துக் கொள்ளணும், அடுத்த மனிதர்களுக்கு அநியாயம் செய்யாமல் வாழணும், அதே மாதிரி பெருமையிலிருந்து விடுபடணும், அதே மாதிரி ஏமாற்ற மோசடியில் இருந்து விடுபட வேண்டும், கடனில் இருந்து விடுபட வேண்டும். அதே மாதிரி அன்புக்குரிய சகோதரர்களே, பணிவாக நடக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ், புகாரில் இருக்கக்கூடிய ஹதீஸ், அலா உக்பிருக்கும் பிஅஹ்லில் ஜன்னah, சொர்க்கவாதியை நான் உங்களுக்கு சொல்லித்தரவான்னு சொல்லி போட்டு சொன்னாங்க. குல்லு ضعيفின் முத்தضعف, அதாவது பணிவாக நடக்கக்கூடியவர்கள். மக்கள்கிட்ட பார்வையில் அவங்க பலவீனமாக இருப்பாங்க, பணிவானவர்களாக இருப்பாங்க. ஆனால் அல்லாஹ் இடத்துல லவ் அக்ஸம அலல்லாஹி லா பர்ரா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அவர்கள் ஒரு விடயத்தை அல்லாஹ் இடத்துல கேட்ட உடனே அல்லாஹ் கொடுப்பான். அப்படி பணிவானவர்களாக இருக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா மொத்தமா சேர்த்து சொல்றான், வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். நாங்க எப்பொழுதும் இந்த சிந்தனை எடுத்துக்கொண்டா ஒரு சொர்க்கம் அல்ல, 2 சொர்க்கத்தை அல்லாஹ் தருவான். ஒரு சொர்க்கம் மாதிரி இன்னொரு சொர்க்கத்தை அல்லாஹ் தருவான். வலிமன் காஃப மகாம ரப்பி ஜன்னதான், அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் நிற்பேன், அல்லாஹ் என்ற கேள்விகளை கேட்பான், அதுக்கு நான் பதில் சொல்லணும்னு சொல்லி என்ன பாவம் செய்யறதா இருந்தாலும், என்ன வரம்பு மீறுவதா இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் இந்த சிந்தனை வந்தா நான் அல்லாஹ்க்கு முன்னால் நிற்பேன், அல்லாஹ் இதை பத்தி என்ற கேள்விகளை கேட்பான் என்று சொல்லி நினைச்சு நீங்க அந்த பாவத்தை விட்டீங்கண்டா அல்லாஹ் சொல்றான், வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், அவர்களுக்கு நாம் 2 சொர்க்கத்தை கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 2 சொர்க்கங்களையும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.